இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 13. மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்களின் தலைப்பு என்னன்னா, ஆபிரகாமுடைய கேரக்டரும் தேவன் ஆபிரகாமோடு உள்ள உடன்படிக்கை குறித்து இன்னைக்கு வாசிக்கலாம். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் என்னன்னா, ஜெனிசிஸ் சாப்டர் 14லேருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். இது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னைக்கு 14 சாப்டரில் லோத்தோடைய சிறையிருப்பு, லோத்தை சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. லோத்துவை திரும்பவும் ஆபிரகாம் விடுதலை பண்ணிட்டு வரதும், அங்கே சில ராஜாக்கள் பேசுகிற வார்த்தைகளையும் அதுக்கு ரிப்ளேவாக ஆபிரகாம் பேசுகிற வார்த்தைகளையும் நீங்கள் அவங்க வாசிக்கலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதே போல் சாப்டர் 15ல் தேவன் ஆபிரகாமோடு செய்கிற உடன்படிக்கையும் அங்கே சில பலிகளை குறித்தும் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்கிறாங்க. அதில் ஆபிரகாம் சில காரியங்களை செய்யாமல் இருப்பாங்க. அதை குறித்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசிக்கலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். சாப்டர் 16ல் இஸ்மவேலுடைய பிறப்பை குறித்து வாசிக்கலாம். ஆகாரை குறித்தும் இஸ்மவேலுடைய பிறப்பை குறித்தும் அங்கே வாசிக்கலாம். சாப்டர் 17ல் ஒரு புதிய உடன்படிக்கையை திரும்பவும் ஆண்டவர் கொடுத்து ஆபிரகாமுடைய பேரையும் சாராளுடைய பேரையும் மாற்றுகிற அந்த ஒரு நிகழ்ச்சியை அங்கே நீங்கள் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் ஒரு புதிய உடன்படிக்கை ஆகிய விருத்த சேதனத்தை குறித்தும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். இது சில விஷயங்களை நீங்கள் வாசிக்கும் போது சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பொறுமையாக வாசித்து பாருங்கள். சில வாக்கு தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அதிகாரத்திலேருந்து வாசிக்கும் போது சில வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் உங்களோட பேசுவாங்கன்றதை நான் நம்புகிறேன். வாஸ்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.